Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. சின்ன கதையை சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்க. இந்த அடுத்த தலைமுறைக்கு இதை இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டி காலத்து கதை தான். வாலருந்த நரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை வாலருந்த நரி கதை. ஒரு நரி இருந்துச்சான். அது எப்போ பார்த்தாலும் போய் யாராவது ஏதாவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா உழைச்சி வச்சிருந்தா திருடிட்டு வந்துடும். திருட்டு நரி. அந்த குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கூண்டு வச்சு நரிய பிடிச்சிட்டான். இப்ப நரிய வெட்டி சாப்பிட முடியாது இல்ல, வளர்க்கவும் முடியாது. அதனால என்ன பண்ணிட்டான், அது வால் ரொம்ப அழகா இருக்கும், வாலை வெட்டி அமுச்சு விட்டான். நரி காட்டுக்கு போச்சு. அதுக்கு அவமானம் தாங்கல. வால் இருந்த நரியா அதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. குட்டி குழந்தைங்க கதை இது. அதுக்கு விருப்பம் இல்லை. அது என்ன பண்ணுச்சு, என்னடா இவ்வளவு அவமரியாதைப்படுத்துறாங்களே எல்லாருமே சொல்லி குடியானவங்க கிட்ட போய் அந்த அருந்த வாழை கேட்டு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்து ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகுது. குடியானவன் கேட்கறான், என்ன திருட வந்தியா? இல்லை, என் அருந்த வாழை மட்டும் கொடு, அவமானமா இருக்கு. அப்படியா, சரி கொடுக்குறேன். என் மாடு அங்க நிக்குது, அதுக்கிட்ட ஒரு குவளை பால் மட்டும் வாங்கிட்டு வா, தரேன். நேரா மாட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சான் நரி, ஒரு குவளை பால் தரேன், சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போடுச்சு. நேரா புல்லு. ஆனா ஒருத்தன் சொல்லி இருக்கிறான், பர்மிஷன் கேட்காம யார்கிட்டயும் வாங்கக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது, அதான் தண்டனையே. நேரா புல்லு கிட்ட போச்சான். ஒரு கட்டு புல்லு கொடு, பால் எடுத்துட்டு போய் குடியானவங்கிட்ட கொடுத்தாதான் பால் கிடைக்கும். புல்லு சொல்லிச்சான். ஒரு வாளி தண்ணி ஊத்திட்டு அறுத்துட்டு போச்சான். நேரம் ஆத்தங்கரை கிட்ட போய் நின்று ஆத்துக்கிட்ட கேட்டுச்சான், ஒரு வாளி தண்ணி கொடுக்குறியா, பால் வாங்கணும். என் கரை மண்ணு அரிச்சிருக்கு, ஒரு மூட்டை மண்ணு கொண்டாந்து போட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு போச்சான். நேரா போய் வயல்ல ஒரு மூட்டை கொஞ்சம் மண்ணு கொடு, நான் போய் அங்க என் பால் வாங்கணும், கொடுத்துட்றேன். மண்ணு சொல்லிச்சான், ஒரு விதைய விதைச்சு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இலைய எனக்கு காட்டிட்டு மண் எடுத்து போச்சான். நேரா போய் ஒரு விதைய, அங்கேயே இருக்கு விதை, விதை எங்க இருந்து எடுக்குதோ இங்கே இருக்கு, எடுத்து போச்சு. விதைய எடுத்துட்டு விதைச்சிட்டு உட்கார்ந்து இருந்துச்சான். செடி முளைக்க 1 மாசம் ஆச்சான். அப்போ அந்த நரிக்கு தெரிஞ்சுதான், ஒரு இலை வரத்துக்கே 1 மாசத்துக்கு காத்திருக்கணுமே, நாம இப்படி திருட்டுத்தனமா போய் எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டிருந்தோமே, காலத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, எப்படி காத்திருப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத அந்த நரி புரிந்து கொண்டது என்று அந்த குழந்தைகளின் குட்டி கதை முடிகிறது. நமக்கு புரியாதது கூட நம் குழந்தை கிட்ட இதை சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருங்க. காலத்தினுடைய அருமை, இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளந்துகளின் அந்த ஆசீர்வாதங்களின் அருமை இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். நான் யூடியூப்ல இன்னிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு கதை சொல்லியிருந்தேன். நானே ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். விகடன் சொல் புதிது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அதை போட்டாங்க. சரியான வரவேற்பு அதுக்கு. அது என் கதை அல்ல, வெளிநாடுகளில் இருந்து நான் கற்றுக்கொண்ட கதை. நான் அதை உங்க எல்லோருக்கும் சொல்லிட்டு போறேன். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தரும். ஒண்ணும் இல்ல, மேல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள், முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம கலெக்டர். நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், வீட்டில் இல்லத்தரசிகளாக இருப்போம்லப்பா, ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்போம்ல, ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்போம்ல, நம்ம வாழ்க்கை இருக்கிற சிக்கலை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மடங்கு அதிகமான ப்ராப்ளமாவது கலெக்டர் இருக்கும். மூளையில் அவ்வளோ ஓடி அத்தனையும் சால்வ் பண்ணணும். அவங்களது இல்லை, அவங்க பணி. மிகப்பெரிய விஷயங்கள். சிக்கல்களை சமாளிப்பது என்பது, சிக்கல்களுக்கு பலியாகாமல் இருப்பது என்பது. வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு பலியாகாமல் பிரச்சனைகளை ஜெயிக்கிறது எப்படி? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு எப்பவுமே ஒரு மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. 2 விஷயத்துல வலி இருக்கு.
இப்ப இங்க யாராவது பேச்சாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேச்சாளர் தான். இப்ப என்ன மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க பேச்சாளர் தானப்பா, பெண் பேச்சாளர்ப்பா. இந்த பெண்ணுங்கிறத சுமந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கெல்லாம் அந்த கலெக்டர் தேனி கலெக்டர் இருக்காங்க, அவங்க லேடி தான். அந்த சொல்லிடுவாங்க, சொல்லணும். ஜெண்டர் சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. சுமக்கிறது இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஆண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து, புலம் பெயர்ந்து வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதோ பாடுவதோ ஆடுவதோ வேறு. ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து பேசுறதுங்கிறது வேற. எல்லாத்திலும் அவளுக்கான சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கு. அந்த சுமைகளுக்கு நடுவிலேதான் அவள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள். 4 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பத்திரிகையில ஒரு செய்தி, செலினா ஜோன்ஸ் ஒரு அம்மா 1988 வேலைக்கு போயிருக்கு, நர்ஸா, ராணுவத்துல சேர்ந்த 3 மாசத்துல கல்யாணம். கல்யாண பத்திரிகை பிரிகேடியர் கிட்ட காட்டி இருக்கு. கல்யாண பத்திரிகை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாரு. ராணுவத்துல நர்ஸுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கூடாது, கல்யாணம் பண்ண வேலை கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்பவே கேஸ் போட்டுச்சு. எப்போ? 1988. கேஸ்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு தெரியுமா? தீர்ப்பு 2024. 36 வருஷம். என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு பெண்ணின் வேலைக்கும் அவள் செய்து கொள்ளும் திருமணத்திற்கும் தொடர்பில்லை. 36 வருஷம் வேலை இல்லாமல் இருந்த செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டா கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இப்ப ஒரு பெண் நம் எல்லோருக்குமான ஏதோ ஒரு விடுதலையை 36 வருடங்கள் போராடி கொடுத்திருக்கிறாளா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்கிறது, அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது? எனக்கு பிரச்சனைகள் கிடையாதா? 7:45 எனக்கு காலேஜ் சைன் டைம். இன்னைக்கு காலையில 7:45 சைன் பண்ணிட்டு காலேஜ்ல நான் வேலைக்கு போனேன். எங்க சென்னைக்கு மோடி சார் வரார், பிரதம மந்திரி. அதனால எங்க காலேஜ் 12 மணிக்கு விட்டாங்க. நான் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மதுரை இறங்கி மதுரையில இருந்து டிரைவ் பண்ணிட்டு இங்க 5:30 மணிக்கு வந்துட்டு இது உங்க முன்னால் நிக்கிறேன். இப்ப ராத்திரி திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் காலை 5:30 மணிக்கு போகும். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு 7:45 மணிக்கு சைன் பண்ணிட்டு கிளாஸ் போய் நிற்பேன். நான் நாளைக்கு காலைல போய் நிற்பேன். நாளைக்கு சாயந்தரம் திருப்பத்தூர்ல இதே புத்தக கண்காட்சி. 2 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா 6 மணிக்கு போயிடுவேன். போய் பேசிட்டு 8:30 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். நைட்டு மீன் குழம்பு பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அது அடுத்த நாள் பேசினால அதுக்கு படிப்பேன். சிக்கல்கள் இல்லையா? எனக்கு என்ற ஆசைகள் இல்லையா? இருக்கிறது. எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. அவரவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுக்கான புகழ், உங்களுக்கான பணம், உங்களுக்கான உறவு எல்லாம். என்னுடைய குருநாதர் சொல்வார், இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. எதை தொட்டால், பிள்ளை வேண்டுமா விலை உண்டு, மனைவி வேண்டுமா விலை உண்டு, கணவன் வேண்டுமா விலை உண்டு, இந்த இடத்துக்கு வரணுமா விலை உண்டு. நீங்கள் எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் all things are not, you cannot calculate with money. பணம் அல்ல டேக்ல இருக்கிறது, பணம் அல்ல. நீ பே பண்ணாம எதுவும் உனக்கு கிடைக்காது. அது என்ன மாதிரியான விஷயங்கள் பே பண்றீங்கிறது உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி. நீங்கள் சிகரம் தொட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பே பண்ணணுமோ அதை பே பண்ணி ஆகணும். அது அறம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளும். நான் இந்த விஷயம் சொல்லுவேன்ல, ஒரு ஐயா ரொம்ப ரொம்ப சோர்வா வந்தாராம் வீட்டுக்கு, வெளிநாட்டுல அமெரிக்கால. அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு காஃபி, உருளைக்கிழங்கு மசியல், அவித்த முட்டை. அந்த பெண் வந்துச்சான், அவங்க வைஃப். வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுச்சான். நத்திங் அப்படின்னு உட்காந்துட்டான். தலையை முடி மட்டும் அப்படி தடவி கொடுத்துட்டு நேரா போய் அவனுக்கு தேவையான அந்த சாப்பாடு செய்யறதுக்கு 3
பர்னர் இருக்கிற ஸ்டவ்ல, இது ரொம்ப பிடிச்சதுங்க, இது 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ்ல 3 பாத்திரத்தை ஏத்தி இருக்கு. 3 பாத்திரத்திலையும் தண்ணி ஊத்துச்சு. தண்ணி கொதிநிலைக்கு வந்திருக்கு. கொதிநிலை தான் சிக்கல். சரியா? பாத்திரம் தண்ணி எல்லாம் நம்ம வாழ்க்கை கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொதிநிலையில வைரமுத்து நல்லா எழுதுவார். அவரு வைரமுத்து பத்தி நிறைய சொல்ல, கருவாச்சி காவியம்ல சொல்வார், ஒலை கொதிக்குது, என் ஒலை கொதிக்குது, கொதிக்கட்டும். ஒலை கொதிச்சாதானே சோறு வடிக்க முடியும். கொதிக்குதுங்க. 3 பர்னர்லயும் 3 பாத்திரத்திலையும் அப்படி வெப்பம், தண்ணி கொதிக்குது. அவ என்ன பண்ணா, முட்டையை எடுத்து ஒரு கொதி தண்ணியில போட்டா, உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கொதி தண்ணியில போட்டா, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு ஒரு கொதி தண்ணியில போட்டா. 3 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, போட்டா உடையிற முட்டை கொதி நிலையில போட்ட உடனே டட் ஆயிடுச்சு, இறுகிருச்சு. இறுக்கமா இருக்கிற உருளைக்கிழங்கு கொதி தண்ணியில போட்ட உடனே சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த காஃபி இருக்குல்ல, அது கொதி தண்ணியில போட்ட உடனே தனக்குள் இருக்கின்ற மனத்தை வெளியேற்றி அந்த காஃபியின் தன்மையை மாற்றி தன்னை விடுத்து அந்த ஃப்ரேக்ரன்ஸோட சேர்ந்த தண்ணீராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். உங்க வாழ்க்கையில நீங்க காஃபி பீனா இருக்க போறீங்களா, முட்டை மாதிரி இருக்க போறீங்களா, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க போறீங்களா? சூழல் நமக்கானதுதான், சாய்ஸும் நம்மளுடையதுதான். யார் எது சொன்னாலும் அது அவர்களுக்கான சொற்கள் தானே தவிர நம் வாழ்க்கைக்குள் அது வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன் என்பதை வைத்துத்தான். எனக்கு நிரம்ப பிடிக்குங்க உசேன் போல்ட், the fastest man. அவன் ஜெயிக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, அவன் கண்ணை மட்டும் பாருங்க. ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள கூர்ந்து கவனிங்க. அவன் கண் எங்க தெரியுமா இருக்கும்? கூட ஓடுறவங்க கிட்ட இருக்காது, டைம் போர்டுல இருக்கும். ஏன்னா அவனுக்கு காம்படிஷனே இவங்க கிடையாது, டைம் போர்டு தான். 9.63 9.58 அதை மாத்தணும், அவ்வளவுதான். இலக்கை மிக நிச்சயமாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இலக்கை வைத்து ஓட வேண்டும் என்றால் வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் வாட்ச் பண்ணுங்க. இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உடன் இருக்கின்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய வெற்றியில் யாருடைய தோல்வியும் கிடையாது. நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, அப்படி ஜெயிக்கணும், அப்போதான் சிகரத்தை தொட முடியும். நான் 2 உதாரணங்களை சொல்லுவேன் எப்பவுமே. ஒரு சிங்கம் யாரா ராஜா யாரா ராஜான்னு எல்லாரையும் கேட்டுட்டு இருந்துச்சு. எல்லாம் நீதா ராஜா நீதா ராஜான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு யானை கிட்ட கேட்டுச்சு. யானைக்கு அந்த கொஸ்டின் பிடிக்கல. ஏய் கேக்குறல்ல பதில் சொல்லுச்சு. ஏய் தாண்டி போச்சு ராஜா. சொல்றேன்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு. ஒரு முதுகு தண்டு உடஞ்சி போன உடனே கேட்டுச்சு. கேள்விதானே கேட்டேன். யானை சொல்லிச்சு, நானும் பதிலத்தான் சொன்னேன். அப்படி போயிருங்க. என்ன ஒரு டீச்சர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உட்பட மாட்டேன். +1 கெமிஸ்ட்ரி டீச்சர் அழகா இப்படிப்பாங்களா, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி ஜெயிக்கிறது இந்த அம்மாவை? எது செஞ்சாலும் பாராட்டவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த என்னுடைய கையை தட்டி விட்டு செகண்ட பிடிச்சாங்க. நல்லா ஓடுவேன் நான், நீ கூப்பிட்டாலும் ஓடிடுவேன், பயங்கரம் ஓடுவேன் நான். என்னை துன்புறுத்திக்கிட்டே இருந்த அந்த டீச்சர் எப்படி ஜெயிச்சேன்னு தெரியுமா? உருப்பட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல எனக்கு, அவங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு ஆகல. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். சிகரம் நம் உயரம், அது யார் கையிலும் இல்லை. யாருடைய சிகரத்தையும் தொட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாளை நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எங்கே தெரியுமா? மிக உயர்ந்த இடத்தில். ஒண்ணல்ல, சசிகலா மேடம் இன்னிலிருந்து 30 வருஷத்துக்கு முன்னால, அவங்க எத்தனாஜ்ல படிக்கிறாங்க, நான் காயிதமில்லத் காலேஜ்ல படிக்கிறேன். 2 பேரும் ஒருவரை ஒருவர், என்ன அவங்க பார்த்திருக்காங்க, அவங்கள நான் பார்க்கல.
இன்னைக்கு இருக்கிற பார்க்கும்போது நான் 30 வருஷத்துக்கு முன்னால அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கிறேன். மெலிந்த தேகம், சிறிய பெண், பாட்னி, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. ஒரு காம்படிஷனுக்காக ஹைதராபாத் காலேஜ்க்கு வராங்க. நான் அப்போ சேர்மன் காலேஜில், புர்கா போட்டு தான் இருப்பேன். நல்லா பேசுவேன், பார்த்து வியந்திருக்காங்க. நல்லா பேசுறாரு இந்த பொண்ணுன்னு. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தேர்ட் இயர் பொண்ணை பார்த்து வியந்திருக்குது, நல்லா பேசுறாரு. அந்த தேர்ட் இயர் பொண்ணு வந்து இறங்குறா புக் ஃபேர்ல பேசுறதுக்கு. அடிஷனல் கலெக்டரா மேடம்? டெபுட்டி கலெக்டர். டெபுட்டி கலெக்டர் ரேஞ்சில இருக்கிறவங்க வந்து என்ன ரிசீவ் பண்றாங்க. யார் நல்லா பேசுறாள் இந்த பொண்ணு சொன்னவங்க டெபுட்டி கலெக்டர். நல்லா பேசின பொண்ணு அங்க காலேஜ்ல பேசினா இன்னைக்கு உலகத்துக்கு முன்னால் பேசுவதற்காக விமானத்திலிருந்து வந்து இறங்குகிறார். யாரை எப்பொழுது சந்திப்போம் என்று தெரியாது. உங்களையும் நான் சந்திப்பேன் ஒரு நாள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சிகரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள், நானும் என் சிம்மாசனத்தில் நின்று கொண்டிருப்பேன். 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வர வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். சிட்டுக்குருவிதான் நான் இப்படி சொல்லிதான் என் பேச்சை நிறைவு செய்வது வழக்கம். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவள் இல்லை நான். என் உயரத்தின் எல்லையை தொடுவதற்கு முயற்சி செய்பவள். என்னை போலவே பேச வேண்டும் என்று பலர் விருப்பப்படுகிறார்களா? வேண்டாம், நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல. நீ உன்ன மாதிரி பேசு, என்னை விட நல்லா பேசு. அப்படித்தான் வர வேணும். டீச்சர் தானே நான். மேலே வரலாம். சிறிய பெண்ணாக, குட்டி பொண்ணாக அந்த சிறகை விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போலத்தான் இருந்தது என்னுடைய சிறகும். விரிய 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 தெரிந்து கொண்டது இது சிட்டுக்குருவி அல்ல, நான் ராஜாளி என்று. வானம் விரிந்திருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் சிறகை விரித்து பாருங்கள், உங்களிடமும் அந்த ராஜாளி ஒளிந்து கொண்டிருக்கலாம். வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது, சிகரம் நம் உயரம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி.